ஆரம்பத்துல மோடி அவர்களுக்கு பெரும்பான்மை என்பது கிடைக்கவில்லை அப்படின்னோடனே, மோடி இதுவரைக்கும் வந்து கூட்டணி ஆட்சி அமைச்சதே இல்ல. அவருக்கு அந்த அனுபவமே கிடையாது. அதனால இந்த ஆட்சி ரொம்ப நாளைக்கு நீடிக்காதுன்னு சொல்லி தான் எல்லோருமே சொன்னாங்க. அதன் பின்பு நிதிஷ் நாயுடு கூட்டணி அமைச்சுட்டாங்க. எந்த ஒரு எதிர்ப்பையுமே காட்ட மாட்றாங்க. இவங்க பணத்துக்கு அடிமையாயிட்டாங்க, அதிகாரத்துக்கு அடிமையாயிட்டாங்க அப்படின்ற குரல்களும் எழ ஆரம்பிச்சுச்சு. நிதிஷ் நாயுடு இனிமே நம்பி பிரயோஜனம் இல்ல. அவங்க வந்து சரியான நிலைப்பாடு எடுக்க மாட்டாங்கன்ற மாரி குரல்கள் வந்துச்சு. ஆனா இப்போ வந்து மசோதாக்கள் முதல் மசோதாவே நிறுத்தப்படக்கூடிய சூழல் என்பது வருது. பொதுவாகவே மோடி அவர்கள் முன்பெல்லாம் இஸ்லாமியர்களுக்கு எதிராக சட்டம் கொண்டு வரும்போது வீதியில் இறங்கி போராடக்கூடிய வேலைகள் தான் இஸ்லாமியர்கள் ஈடுபடுவாங்க. இப்ப சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமாரையும் போய் பார்த்தா போதும் மோடியோடைய மசோதாக்களை வந்து நிப்பாட்டிடலாம் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டுக்கே வந்துட்டாங்கல்ல. அப்ப நிதிஷ் நாயுடுவுடைய அந்த பவர் ரொம்ப கூடி இருக்கு. அவங்க வந்து நம்ம முன்பு வந்து விமர்சனத்தை காட்டிலும் மோடியை கண்ட்ரோல் பண்ண இடத்திற்கு வந்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிறலாமா? இன்னொரு விஷயம், வாஜ்பாய் காலத்துல 1999ல ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டம் அப்படின்னு சொல்லி கூட்டணி கட்சிகள் வந்து ஒரு கையெழுத்து போட்டு எழுத்துப்பூர்வமாவே பண்ணாங்க. அது போன்று ஒரு விஷயத்தை மோடியுடைய ஆட்சிக்கும் நிதிஷ் நாயுடு செய்ய வேண்டும். அதுக்கான கட்டாயம் வந்திருக்கிறதுன்னு சொல்லி பாக்குறீங்க? வாஜ்பாய் ஆட்சி காலத்தில் இருந்த தேசிய ஜனநாயக கூட்டணிக்கான முகம் என்பது முற்றிலும் மாறுபட்ட முகம். ஏனென்று சொன்னால், வாஜ்பாயினுடைய பழைய ஆட்சி எப்படி இருக்கும் என்று யாருக்கும் தெரியாது. அவர் அதிமுக, பாட்டாளி மக்கள் கட்சி, மதிமுக உள்ளிட்ட கட்சிகள் எல்லாம் தமிழ்நாட்டில் கூட்டணி. இந்த கூட்டணி எல்லோரும் சேர்ந்து அகில இந்திய அளவில் வெற்றி பெற்றார்கள். வெற்றி பெற்றதற்கு பிறகு ஜெயலலிதா அம்மையார் ஒரு வருட காலம் கூட அந்த கூட்டணியில் தாக்குப்பிடிக்க முடியாமல் அந்த கூட்டணியில் இருந்து வெளியே இருக்கிற நிலையை உருவாக்கினார். அதன் பிறகு வாஜ்பாய் அரசு கவிழ்ந்தது. பிறகு தேர்தல் வந்ததற்கு பிறகு அடுத்த கட்டமாக அதே கூட்டணி அதிமுகவை வெளியேற்றிவிட்டு திமுகவை உள்ளே வைத்துக் கொண்டு கண்டினியூ ஆயிட்டே இருந்தது. அப்போ கலைஞர் தான் அந்த கடிவாளத்தை போட்டார். கலைஞருக்கு ஒரு நெருக்கடி இருந்தது. ஏன்னு சொன்னா, வாஜ்பாய் இடத்துல அந்த அம்மையார் வைத்த கோரிக்கையை இந்த அரசை கலைக்கணும்னு தான், தமிழ்நாடு அரசை கலைக்கணும்னு தான். ஆனா தமிழ்நாடு அரசை கலைக்க முடியாதுன்ட்டாரு. நம்ம அரசை கலைக்க முடியாதுன்னு சொல்லிதானே ஒரு ஆட்சியை கவிழ்க்கப்பட்டிருக்கிறது. எனவே ஒரு நன்றி உணர்ச்சியோடு நம்ம அந்த அரசை ஆதரிக்க வேண்டிய இடத்தில் இருக்கிறோம்னு ஒரு நெருக்கடிக்குள்ளாகி தான் கலைஞர் உள்ளார போனார். அப்போ அதே சமூக நீதிக்கு எதிரான சிந்தனை வந்துவிடும், அதே இந்துத்துவ சிந்தனைகள் தலை தூக்கிவிடும் என்கிற அந்த அச்ச உணர்வு கலைஞருக்கு இருக்கிற காரணத்தால் அந்த குறைந்தபட்ச பொது செயல் திட்டத்தை கொண்டு வந்தார். அதற்கு முன்பு அதிகாரத்தை இந்துத்துவத்தினுடைய பாசிச முகத்தோடு எப்படி அணுகணும்னு வாஜ்பாய்க்கும் தெரியாது, அத்வானி போன்ற மூத்த தலைவர்களுக்கும் தெரியாது. எனவே துவக்க நிலையில் கடிவாளம் போட்டார்கள். அந்த கடிவாளம் எடுபட்டது. அது மட்டுமல்ல, ஜார்ஜ் பெர்னாண்டஸ் என்ற இந்தியாவினுடைய மிக முக்கிய தலைவர்களில் ஒருவராக இருந்தவரை இந்த கூட்டணியினுடைய ஒருங்கிணைப்பாளராக போட்டார்கள். யஸ்வந்த் சின்ஹா இருந்தார், பல்வேறு தலைவர்கள் அந்த நேரத்தில் இருந்தார்கள் என்பதெல்லாம் மிக முக்கியமான செய்தி. ஆனா இப்ப அப்படி ஒரு சூழல் இருக்கிறதான்னு கேட்டா இல்லை. ஏன்னா மோடியினுடைய 10 ஆண்டுகள் கோர முகத்தை இந்திய மக்கள் பார்த்திருக்கிறார்கள். இந்தியாவினுடைய ஜனநாயகத்துக்கே பேராபத்தை ஏற்படுத்துகிற வேலையெல்லாம் மோடி இந்த 10 ஆண்டுகளில் செய்து முடித்து விட்டார். இப்ப நீங்க கொண்டு வந்த மினிமம் காமன் ப்ரோக்ராம்னு சொல்லி போட்டீங்கன்னா அது நகைப்புக்குரியதாக மாறிவிடும். அப்ப இத்தனை ஆண்டு காலம் நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருந்த? இப்ப திடீரென இந்த 10 கொலை பண்ணவன் திடீர்னு வந்து நான் ஒரு அஜெண்டாவோட வந்துட்டேன், இனிமே நான் கொலையெல்லாம் செய்ய மாட்டேன்னு சொன்னா மக்கள் நம்புவாங்களா? அது ஒரு நகைப்புக்குரியதாக மாறி போய்விடாதா? எனவே இந்த 10 ஆண்டுகளில் தன்னுடைய கோர முகத்தை மோடி காட்டியதற்கு பிறகு இனிமேல் அவருக்கு ஒரு வாய்ப்பு இந்த குறைந்தபட்ச பொது செயல் திட்டத்தின் மூலமாக எல்லாம் கொண்டு வந்து அவரை நீங்கள் சரிபடுத்தவும் முடியாது, உங்களுடைய வழிக்கு கொண்டு வருகிறேன் நீங்கள் என்று சொன்னால் இந்த மக்கள் நம்ப போவதும் இல்லை. அது ரூல்ட் அவுட் ஆயிடுச்சு. ஆனா இப்ப சாட்டை யார் கையில் இருக்கிறது என்று கேட்டால் இந்த 2 விஷயத்திலே நீங்க எடுத்துக்கங்களேன். சிராக் பஸ்வான் பீகார்ல என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாரு? நிதிஷ்குமாருக்கு எதிராக பாரதிய ஜனதா கட்சியால் கொம்பு சீவப்படுகிற வேலையை மட்டுமே செய்தார். பாரதிய ஜனதா கட்சியும் ஐக்கிய ஜனதா தளமும் கூட்டணி சார். 2 பேரும் தொகுதியை பங்கிட்டு கொண்டு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுறாங்க. ஆனா பாரதிய ஜனதா கட்சியோடு இணக்கமாக இருந்த லோக் ஜனசக்தியினுடைய தலைவர் சிராக் பஸ்வான பாரதிய ஜனதா கட்சி எப்படி மேனிபுலேட் பண்ணிச்சு? நிதிஷ்குமார் அறிவித்த ஐக்கிய ஜனதா தளத்தினுடைய வேட்பாளர்களுக்கு மட்டுமே எதிரான வேட்பாளரை லோக் ஜனசக்தி நிறுத்தியது. அவர் வாங்கின 5000 ஓட்டு, 2000 ஓட்டு, 3000 ஓட்டு தான் நிதிஷ்குமாரினுடைய தலைமையிலான ஐக்கிய ஜனதா தளம் பல்வேறு இடங்களில் தோல்வி அடைந்த வாக்குகள். இவர் 2000 ஓட்டு வாங்கியிருப்பார், அவன் 800 ஓட்டுல தோத்திருப்பான். இவர் 10,000 ஓட்டு வாங்கியிருப்பாரு, 3200 ஓட்டுல தோத்திருப்பான். இப்படி அந்த கட்சிக்கு பெரும்பான்மை கிடைக்க விடாமல் செய்த வேலையை பாரதிய ஜனதா கட்சி சிராக் பஸ்வானை வச்சு செஞ்சது. சிராக் பஸ்வான் இப்ப சொல்றாரு, இடஒதுக்கீட்டுக்கு ஆபத்து வந்துருச்சுன்னா நாங்க கூட்டணியிலேயே எதிர்குரலை எழுப்புவோம்னு சொல்றாரு. அந்த அளவுக்கு வீக்கா போயிட்டார். அதாவது நம்ம சொல்லணும்னா சின்ன பையன்
சிராக் பஸ்வான். அவருக்கு என்ன அரசியல் புரிதல் இருக்கிறது? அந்த சின்ன பையன் மோடியினுடைய கண்களில் விரல் விட்டு ஆட்டுகிற நிலைமை வருகிறது என்று சொன்னால், அதை தாங்க முடியாமல் தானே ஒன்றிய அமைச்சர் உடனடியாக யுபிஎஸ்சியினுடைய தலைவருக்கு ஒரு கடிதத்தை எழுதுறாரு. உடனடியாக அந்த தேர்வு என்பது நிறுத்தி வைக்கப்படுகிறது. எனவே மோடி மொத்தமாக பலம் இழந்து போயிருக்கிறார். இப்ப இந்த 2 கட்சிகள் என்ன செய்யணும்னு கேட்டா, தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய கூட்டத்தை கூட்டி முடிவெடுத்ததற்கு பிறகுதான் நாடாளுமன்றத்துக்கு எந்த மசோதாவாக இருந்தாலும் வந்து சேர வேண்டும் என்கிற நெருக்கடியை இந்த 2 தலைவர்களும் இப்போது கொடுக்க வேண்டும். நிச்சயமாக அதை கொடுப்பார்கள் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். ஏன்னா அப்படி கேட்காம எந்த ஆலோசனையும் பெறாமல் வந்த மசோதா தானே இப்போது கிடப்பிலே கிடக்கிறது. ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டிக்கு போயிடுச்சு. நீங்க மோடிக்கு பின்னடைவு என்று நீங்கள் சொன்னாலுமே இந்த அரசு தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு என்றுதான் பார்க்கப்படுகிறது. தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு என்றுதான் இப்போது மோடியே சொல்லிக் கொண்டிருக்கிறார். அதுதான் உண்மையுமே கூட. அப்போ இந்த அரசுக்கு ஒரு பின்னடைவு வருகிறது என்று சொன்னால் அது தெலுங்கு தேச கட்சிக்கும் பின்னடைவு தான். நீங்களும் தான் ஒன்றிய அமைச்சர்களை வச்சிருக்கிறீங்க, ஒன்றிய அரசுல அங்கம் வகிக்கிறீங்க. ஐக்கிய ஜனதா தளத்துக்கும் பின்னடைவு தான். இதை வலியுறுத்தி இந்த 2 தலைவர்களும் இனிமே தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய கூட்டத்தை கூட்டி விட்டு அங்க பேசி இந்த மசோதாக்கள் சரி வருமா வராதான்னு முடிவெடுத்ததற்கு பிறகுதான் வாஜ்பாய் அப்படிப்பட்ட அணுகுமுறையை தான் செய்தார். தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய கூட்டத்தை முதல்ல கூட்டுவாரு. இப்படி ஒரு மசோதாவை கொண்டு வரணும், இந்த மாதிரி ஒரு ஏற்பாடு இருக்குன்னு கேட்பாரு. எல்லோருடைய கருத்துக்களை கேட்டதற்கு பிறகுதான் நாடாளுமன்றத்துல ஃப்ளோருக்கு வரும். அதன் பிறகு ஃப்ளோர்ல அதை டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அதற்கு முன்பு கூட்டணி கட்சிகளை பேசி அவர்களுடைய கருத்து என்னன்னு கேட்டுக்குவார். அந்த சூழலுக்காவது மோடியை கொண்டு வந்து நிறுத்தினால் இந்த பிரச்சனைகள் எல்லாம் இருக்காது. மோடிக்கு இவ்வளவு அவமானமும் நேராது. இல்லைன்னா நேரடியா மோடி பழைய மாதிரி ரூபா நோட்டு செல்லாம இருக்கிற அறிவிப்பை ஒரே ரூம்ல கதவை தாழ்பால் போட்டுக்கிட்டு நானே யோசிச்சு மறுநாள் காலையில வந்து அறிவிச்சேன்லாம் சொன்னார்ல, அப்படிப்பட்ட சூழலுக்கு மோடி இப்போதும் இருந்து கொண்டே இருப்பார். அது மொத்தமாக இந்த அரசுக்கு ஒரு அவப்பெயரை ஏற்படுத்தும். இப்படி போனா ஒரு மசோதா கூட மோடியால் நிறைவேற்றவே முடியாது. வெறுமனே நிர்மலா சீதாராமனை வச்சு பட்ஜெட் கூட்டத்தொடரை நடத்தலாம், பட்ஜெட்டுகளை போடலாம், நிதிகளை ஒதுக்கலாம், அதானிக்கு அம்பானிக்கு புரோக்கர் வேலை செய்யலாம். ஒரு மசோதாவை கூட இவர்களால் இப்படியே போனால் நிறைவேற்றவே முடியாது என்பதுதான் இப்போது இந்த 2 விஷயங்களில் நாம் புரிந்து கொண்டிருக்கிற செய்தி. மோடி கொண்டு வந்த முதல் மசோதாவே ஜேபிசி கமிட்டிக்கு அனுப்பப்பட்டுச்சு. அந்த ஜேபிசி கமிட்டி மூலமாக திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டு மீண்டும் வரக்கூடிய நவம்பர் மாசம் கூட இருக்கக்கூடிய நாடாளுமன்ற கூட்டத்தொடர்ல அதை நிறைவேற்றலாம் அப்படின்னு சொல்லி தான் பாஜக கணக்கு போட்டிருந்தாங்க. ஆனா இன்றைக்கு அது ஜேபிசி கமிட்டியில் இருந்தாலுமே அது மீண்டும் நாடாளுமன்றத்துக்கு வந்தாலுமே நாங்க ஓட்டு போட மாட்டோம் என்று நிதிஷ்குமார் கட்சி வெளிப்படையாகவே அறிவிச்சிருக்காங்க. சந்திரபாபு நாயுடு கட்சியும் பாஸ்வான் கட்சியுமே அதே நிலைப்பாட்டில் இருப்பதாக நீங்கள் சொல்வது மூலமாக தெரிஞ்சு கொள்ள முடியுது. ஏறக்குறைய 34 எம்பிக்கள் இந்த கட்சிக்கு இருக்கிறாங்க. 34 எம்பிக்களுமே ஓட்டு போடவில்லை என்றால் இந்த மசோதா நீர்த்து போகும், தோற்கடிக்கப்படும். அப்படி தோற்கடிக்கக்கூடிய நிலைமைக்கு மோடி வருவாரா என்பதே ஒரு கேள்வியா இருக்கு. வருடம் முழுக்க இந்த மசோதாவை கிடப்பில் ஓடக்கூடிய வேளையில் பாஜக ஈடுபடுமா, இந்த மசோதா ரத்து செய்யப்படுமா என்பதை பொறுத்திருந்தா பார்க்கணும். நிகழ்ச்சிகள் நிறைய தொழில்களை நம்ம நேயர்கள்ட்ட பகிர்ந்துட்டீங்க. ரொம்ப நன்றி.